ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், இந்த வாரம் ஒரு பெரிய வீக். என்னத்துக்கு? அதாவது நம்ம நம்ம டீமுக்கெல்லாம் ஒரு பெரிய வீக். அது நம்ம டீமுக்கெல்லாம் ஒரு டீம் தானே இருக்கு. இல்லை, எனக்கு என்னோட டீமுக்கு இப்போ லீக் கப் குவார்டர் ஃபைனல் இந்த வாரம். அதான் இந்த நம்ம டீம்னு சேர்த்த போதே நான் யோசிச்சேன், அது என்னடா என்னமோ கேப்ல உள்ள ஊர பாக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, குவார்டர் ஃபைனல். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரோஃபியோட சான்ஸ் இந்த வாரம். இந்த வாரம் இல்ல, இந்த 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 இதுல இந்த காம்படிஷன்ல இந்த காம்படிஷன்ல. ஆமா, நம்ம இந்தியால இருக்கும்போது, நீங்க இந்தியால இருக்கும்போது கூட சொன்னீங்களே 5-1 வின், 3-1 3-1 வின்னு அப்படின்னு சொன்னீங்களே. இந்த தடவை நீங்க போய் நிக்கும் போது கார் துப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல, இங்க நான் போகாதனால தான் 3-1. நான் போயிருந்தேன்னா 3-0 ஜெயிச்சிருப்பானுங்க. அதுக்கு பதிலா நீங்க போய் நின்ன உடனே, நீ வராமே நாங்க 3-1 ஜெயிச்சிட்டோம், நீ உள்ள வந்தா தாண்டா பிரச்சனை அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, ஐ எம் டாக்டிக்கல் ஜீனியஸுங்க. இப்படி சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க வேண்டியது. இதுல கேட்டா ஆர்னே சேல்ஸ் வேற மேல ஓட்டுக்க வேண்டியது. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆமா, பட் இல்ல, அதான் லிவர்பூலுக்கு இது ஒரு பெரிய வாரம். பட் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இது எபிசோடு வந்து சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ. இது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். நேத்து டியூஸ்டே அன்னைக்கு சாம்பியன்ஸ் லீக் நடந்துச்சு. லீல் அவங்க கூட 2-1 ஜெயிச்சோம் ஆன்ஃபீல்ட்ல. டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக். பட் இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா பார்சலோனா உட்காந்து கடைசியில ஒரு கோலை போட்டானுங்க. அந்த பிக்காலி பசங்க, அந்த பென்பிகா நாதாரிங்க. நானும் அப்பாடா நம்ம இது டாப்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த டாப்ல இன்னைக்கு தான் படிச்சேன். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம்ல, இது வந்து இந்த NBA டிரா மாதிரி, ஒரு கிராண்ட் ஸ்லாம், டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் ஒரு டிரா மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா இதுல நீங்க கூத்து, நம்ம வந்து ஒரு செம்ம அட்வான்டேஜ் வின் பண்ணியிருக்கோம். அந்த அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எல்லா நாக் அவுட் கேம்ஸும் நம்ம செகண்ட் லெக் அட் ஹோம். ஆமா, இந்த ஃபார்மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லா நாக் அவுட் கேம்ஸ், ஏன்னா இது சீடிங் பேஸ்ட்ல எல்லா நாக் அவுட் கேம்ஸும் நம்ம செகண்ட் லெக் அட் ஹோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். இப்போ பார்சலோனா செகண்ட் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யார் செகண்ட்னு தெரியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் பார்சலோனாவும் there is no way we will meet before the final. டென்னிஸ்ல வர மாதிரியே ஃபர்ஸ்ட் சீடும் செகண்ட் சீடும் ஃபுல்லா போனாங்கன்னா ஃபைனல் தான் மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த ரேண்டம் டிராஸ்லாம் எல்லாமே தேவையில்லாம இந்த ரியல் மெட்ரிட் பசங்களை 2வது ரவுண்ட்ல ஆடாம முதல் ரவுண்ட்லயே ஆடி வெளியே அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. நம்ம பண்ணமோ இல்லையோ அவனுங்க பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பீக் லிவர்பூல் வர்சஸ் ரியல் மேட்ரிட் தான் வந்து ரவுண்ட் ஆஃப் 16லயே அமையும். இதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அதாவது எனக்கு ஒரு அவங்களும் மேன் சிட்டியோ தானே அந்த நடுவுல இருக்காங்க, 15th 16th அந்த ரேஞ்சில். அவங்கள தானே நம்ம ஃபர்ஸ்ட் ஆடுவோம் ரவுண்ட் ஆஃப் 16ல. தெரியாது, வந்தா தான் தெரியும். அந்த 15 16 17 18 இந்த 4 இடத்துல முடிக்கிறவங்கள தான் நம்ம வந்து ஆடுவோம். என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம வந்து, அதாவது இந்த பிளே ஆஃப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள தான் மீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எங்க முடிச்சாலும் சரி, ஐடியலி ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிச்சிருவோம். இனிமேல் வந்து தேர்ட் பிளேஸ் நம்மள பிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் கண்டிப்பா முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் முடிச்சோம்னா we will play the winners of 16 versus 17 ன்னு நினைக்கிறேன். 17 versus 18 நினைக்கிறேன். 15 16 வந்து will play 2. அப்படியா? 15 16 17 18ங்க. ஸோ 15 play 16, 17 play 18. ஸோ 17 versus 18ல வின் பண்றவங்க நம்ம வருவோமோ தெரியலையே. இல்ல, ஐ திங்க் இல்ல 16 17 தான் ஆடுவாங்க. 15 18 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிதானே போகும் அது. ஏன்னா 9th முடிக்கிறவங்க வந்து 36th 32nd ஏதோ ஒன்று அதை ஆடுவாங்க. 9 versus 32, 10 versus 31 அப்படி தான் போகும் அது. ஸோ இப்படி போச்சுன்னா 16 versus 17ன்னு நினைக்கிறேன் நம்ம ஆடுறது. ஃபர்ஸ்ட் முடிச்சோன்னா, செகண்ட் முடிச்சோன்னா 15 18ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒன்று இருங்க, ஏதோ ஒன்று. பட் எனிவே, நேற்று லீல் கூட 2-1 ஜெயிச்சாச்சு. சாலா 15 16 17 18 இவங்க 4 கிளப்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ will play the finishers of, I mean அந்த இதுல முடியறவங்க வந்துட்டு they will play the finishers of 1 or 2. இன்னொன்னு வந்து 15 16 முடிக்கிறவங்களும் 17 18 முடிக்கிறவங்களும் there'll be 2 winners. கரெக்ட்டா? 15 versus 16 அதுல ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க, இன்னொருத்தர் செகண்ட் ஆடுவாங்க. ஆமா ஆமா. பட் அதாங்க சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ, இதுக்கு வருவோம். சாலா பேலன் டார் சார்ஜ் நல்லா ஃபுல் ஃப்ளோல போய்கிட்டு இருக்கு. ஆமா, அட்மின் டியூட்டிஸ் மூலம் முடிப்போம். எஸ் குட் பாயிண்ட். அதாவது நம்ம வந்து இது ரொம்ப எபிசோடா சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1500 வரலன்னா டாட்னம்க்கு இந்த வருஷம் கேரபாவ் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாரும் பயந்து போய் கரெக்டா இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணா 1500 ஆன் பாயிண்ட் ஆன் டாட் இருக்கு. ஓகே, ஆன்ஃபீல்டுக்கு வாடா.
வாடா இன்னும் நீ வாடா பாத்துக்கலாம் வாடா. ஆமா. இப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கு. இல்ல, இல்ல. இன்னும் அந்த அந்த 10 நாள் வடி இருக்கு. இல்ல, இல்ல. வடிவேலு சொல்லுவான்ல, "ஏன் ஏரியாவுக்கு வாடா, ஏன் தெருவுக்கு வாடா, ஏன் வீட்டுக்கு வாடான்னு" அது மாரி தான். ம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. இன்னும் 10 ம். நாள் இருக்கு. நம்ம பசங்கள நம்பி இப்பல்லாம் நான் எதுவும் வாய் விடுறதா இல்ல. ஏன்னா இந்த ஒரு லாஸ்ட் 3, 4 கேம்லாம் பார்த்தோன்னா வாய் விடுற நிலைமையில நான் இல்ல. அதுக்கு முன்னாடி கூட நான் இருந்தேன். நல்லா வாய் விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப முடியல என்னால. ஆமாமா. இல்ல அது அந்த கேம் வரும்போது பாத்துக்கலாம். பட் அது என்ன பிப்ரவரி 17 வருமா தானே அந்த கேம்? 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. 8 சாரி. பிப்ரவரி 6 6 ஏதோ 6. ம். 6, 8 ஏதோ ஒண்ணு. ம். நடுவுல பிப்ரவரியில வருது. பட் அது அப்போ வரும்போது பாத்துக்கலாம். 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த டார்கெட் வந்து 1750. அதாவது நம்ம ம். சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல். இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வேண்டாம். குவார்டர் ஃபைனல். ம். அதுக்கு ம். முன்னாடி ம். 1750, சீசன் எண்டுக்குள்ள 2000. அதுதான் நம்ம டார்கெட். ஓகே. ம். ஓகே. ரியலிஸ்டிக்கா வச்சுக்கலாம். ம். ஆமா, ரியலிஸ்டிக்கா அன்ரியலிஸ்டிக்கா வேணும்னா 5000 டார்கெட் கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஓகே. ம். ம். ஆமா, ம். அதுக்காக ம். அதுக்காக எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. பட் ரைட். ஆமா, பட் அதாங்க அட்மின் டியூட்டிஸ். அப்புறம் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் லீக்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா. அதெல்லாம் அது என்ன இன்னும் ஆச்சு? நடக்குது. ஐ ம். எம் வெரி சாரி, அது இன்னும் நடக்குது. ரொம்ப நாளா அப்டேட்டே இல்ல. பட் அது அ. இன்னும் நடக்குது. நிறைய பேர் இன்னும் வந்து அ. அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க, முதல்ல அந்த இப்போ விண்டோவை எடுக்கிறேன். அது எங்க ம். போச்சுன்னு ம். எனக்கு அது எங்க எந்த புதையலுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுங்க. அ. ஐயோ ஐயோ. ம். பாக்குறவன்லாம் கேட்பான். என்னமோ நீ உனக்கு நடத்துறேன்னு நானுங்க. ஒண்ணுக்கு தெரியல. 4 மாசம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஆமா, கரெக்ட். இருங்க, அது இன்னொரு ஸ்க்ரீன்ல ஓப்பனா இருக்கு. ஆனா இங்க ஸ்க்ரீன் ஷேரிங்க்கு ஆப்ஷனே வரல. அது ஒரு இது ஆப்ஷனாவே வரல. ஆப்ஷனே வரலையா? இல்ல, இல்ல. ஸ்க்ரீன் ஷேரிங் நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது அ. இந்த இந்த விண்டோல இருக்கிற, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றோமே, இந்த ம். விண்டோல இருக்கிற டேப் தான் ஆப்ஷனா வருது. விண்டோவை மாத்தினாலும் ஆல்டர்னேட் விண்டோஸ் எதுவும் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒண்ணா ஸ்கிரீன் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒண்ணா டேப் இருக்கு, விண்டோ இருக்கு, என்டையர் ஸ்கிரீன் இருக்கு. ஆமாமா. ஸோ அ. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அ. ஸோ டேப்ல இந்த ரெக்கார்டிங் விண்டோல இருக்கிற டேப் தான் வருது. விண்டோன்னு போட்டீங்கன்னா வெறும் இந்த விண்டோ தான் வருது. என்டையர் ஸ்க்ரீன் போட்டீங்கன்னாலும் இதுதான் வருது. ஆக மொத்தம் இன்னைக்கு கிடையாது. அவ்வளவுதான். இது அப்டேட் கிடையாது. பட் ஆனா நான் வேணா அப்டேட் வேணா படிக்கிறேன். நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். விஸ்வா அ. 08. ஸோ அ. அவர் வந்து விஸ்வா எம் செல்சி ஃபேன். அவர் வந்து லீட்ல இருக்காரு. ம். 181 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு டோட்டல். இதுல பியூட்டி ம். என்னன்னா, ம். நான் டோட்டலா எடுத்திருக்கிற பாயிண்டே 89. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் லீட்ல இருக்காரு அவர். சரி நானும் நீங்களும் எங்க? அ. நான்லாம் எங்க ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணி ஒரு 4, 5 வாரம் என்ன மாசமே ஆயிடுச்சு இப்போ. அ. ம். இருங்க, நான் வந்து 48 என்னமோ சொன்னாங்க என்கிட்ட. அது என்ன நான் 48? ஆமா, ப்ரெடிக்ஷனே பண்ணாம எப்படி 48 வர முடியும்? ஐ எம் வெரி ஆட்டோமேட்டிக்லி ப்ரெடிக்டிங்க. ஐயோ! அ. ஆமா, 48 என்னோட ம். இது. ம். அப்புறம் இருங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஆம், நீங்க பரவாயில்ல, 31. ப்ரிடிக்ஷனே பண்ணாம நீங்க 48, நீங்க பரவாயில்ல 31 ப்ரிடிக்ஷன் பண்ணி நானு. இது என்னடா அது அநியாய கூத்தா இருக்கு. இது இல்ல, இது எந்த நிலைமைக்கு போயிருச்சுன்னா, இன்னைக்கு நேத்து எனக்கு மெயில் வந்தது சூப்பர் ப்ரூட் வந்து, அ. இது மாதிரி வி ஆர் கோயிங் டு டிசேபிள் தி அலர்ட்ஸ், இமெயில் அலர்ட்ஸ். ஏன்னா அவனுக்கே தெரியும் நான் அந்த இமெயில் அலர்ட் எல்லாம் மதிக்கிறது இல்லைன்னு. இந்த மாதிரி டிசேபிள் பண்ற நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஆமா, மெயில் வந்த உடனே ப்ரிடிக்ஷனை போட்டு விடுங்க. ஆமா. ப்ரெடிக்ஷனை போட்டுவனுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் லீக் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாக்கா, கீழே வந்து ஷோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சூப்பர் ப்ரூன்னு ஒரு வெப்சைட்டு. ம். அதில் தான் வந்து எங்களோட காப் கருத்து லீக் ஆமா. இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டெப்ஸ் இல்லைன்னா டேக் பண்ணி கேட்கணும். சேஷாத்ரி ஏன் ஸ்டெப்ஸ் இல்லன்னு. இவரு இல்லைங்க, மணிக்கு ஒரு இருக்குங்க. முறை எபிசோட்ல போட்டுட்டு போயிடுறாரு. ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல போடுற மறந்துடுறாரு. அது பூரா பையில வந்து டேக் பண்ணி நம்மள திட்டுறாங்க. ஏங்க இப்படி? இல்ல, இல்ல. இருக்கும், இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ம். அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி கௌதம டேக் பண்ணிருங்க. ஏதோ அடி பின்னிருவேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? மொத்த அட்மின் அவரு. சரி. பட் வருவோம். சாலா பேலண்டார் சார்ஜ் அதோட தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இன்னொரு ம். மேட்ச், இன்னொரு கோல். என்ன இந்த வருஷம் பேலண்டார்ல யாரு காம்படிஷன் இருப்பாங்க சாலாக்கு? லைக் ஜெனுவினாவே இப்போதைக்கு கேட்கலாம். இப்போதைக்கு ரஃபினியாவா. ரஃபினியாவும் சேம் நம்பர் ஆஃப் கோல்ஸ் அஸ் சாலா. ஆனா 6 அசிஸ்ட் கம்மி. ஓகே, ஸோ ரஃபீனியா ஒன்று. ஓகே, ம். ஓகே. வேற 22 யாராச்சும் கோல்ஸ் இருக்காங்க? அண்ட் 17 அசிஸ்ட் சாலாக்கு. ம். ரஃபினியாக்கு 22 கோல்ஸ் அண்ட் 11 அசிஸ்ட் ஆமா. ஆமா, அண்ட் பார்சலோனாவும் நல்லா பண்றாங்க. லைக் லீகும் ம். அவங்க தானே ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ இல்ல லீக்லக்கு தேர்ட் அண்ட் இருக்கானுங்க அவனுங்க. அப்படியா? அத்லெட்டிகோ ஃபர்ஸ்ட்ல? மெட்ரிட் தான் டாப், ரியல் மெட்ரிட் செகண்ட், பார்சலோனா தேர்ட்.
ஓ இல்ல ரியல் மெட்ரிட் ஃபர்ஸ்ட்னு வந்திருக்கு இப்போ. ஓ அப்படியா? அப்போ இந்த வாரம் ரியல் மேல போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, நல்ல சப்ஸ்டான்ஷியலி பின்னாடி இருக்காங்களே, லைக் 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க பார்சலோனா. ஆமா ஆமா ஆமா. பாசா லீக் எல்லாம் கஷ்டம். அவனுங்க ஏதாவது சாம்பியன்ஸ் லீக் ஏதாவது பண்ண தோண்டு அவனுங்க 6 பாயிண்ட் லீட்ல இருந்து பேட்டில் பண்ணானுங்க. கடைசி ஒரு லாஸ்ட் 3-4 கேம் வீக்ஸா வந்து பாயிண்ட் எடுக்காம பயங்கரமா விட்டானுங்க லாஸ்ட் 3 கேம் வீக்ஸா. அதனால வந்து இட் இஸ் டோட்டலி ஆன் பார்சா. நம்ம கதை மாதிரியே இருக்கே. ஐயோ வேணாம் வேணாம், அதை ஞாபகப்படுத்த கூடாதுன்னு தான் நம்ம சாலா பக்கமே வந்து தலையை திருப்பிடுவோம். ஏன்னா எனக்கு செம்ம கடுப்பு. அவனை வந்து எத்தனை சான்ஸ் வந்துச்சு, ஒரு கோல் போட்டான், ஆனா எத்தனை சான்ஸ் கொடுத்தாலுங்க தெரியுமா டீம் மொத்தம் அவனுக்கு ரெடி பண்ணி. மொத்தமா அவனை வந்து மேல கொண்டு நிப்பாட்டி, தம்பி இந்தாப்பா உங்ககிட்ட பால் கொடுக்கறதே வந்து நீ வந்து ஏதாச்சும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணானா கூட ஓகே எனக்கு ஓகே, சான்ஸ் கிடைக்குது, ஃபினிஷ் பண்ணிட்டான், கோலை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா 1 கோல் லீட்ல தான் இருக்கும். அத்தனை சான்ஸ்ல வந்து நீ மன்னோர் மேல கண்டுபிடிச்சானா வந்துட்டு அவனுங்களாச்சும் ஃபினிஷ் அட்லீஸ்ட் ஆண்டாலும் எடுப்பானுங்க அவனுங்க. தலைவர் நானே தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சைட்ல அடிக்கிறது, 6 அடிக்கிறது, பாஸுங்கிற கேப்ல வந்துட்டு கீப்பருக்கு நேரா அடிக்கிறது. நேத்த கேம்ல எத்தனை த்ரூ பால் வந்து தப்பு தப்பா போட்டான். ஒன்னா ஸ்பீடா கீப்பருக்கு நேரா அடிச்சு விடுறது, இல்ல டிலே பண்ணி ஆஃப் சைடு ஆக்கி விடுறது. நேத்து என்னாச்சுன்னே தெரியல சாலாக்கு. அந்த கோலை தவிர வந்து பயங்கர சொல்ல போனா சாலா ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மோசமான கேம். ஆனா இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாலா ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கேம் இல்லைன்னு. ஆனா கேம் டு கேம் கோலும் போட்டுக்கிட்டு இருக்கான். லைக் அதாவது ரீசெண்டாக வந்து யாரோ கேட்டாங்க, அது எந்த வீடியோன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் ஏதோ கேட்டாங்க சாலாவை ஏன் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நம்ம பேசிட்டு இருந்தோம், கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் போட்டாங்க இந்த மாதிரி வந்து சாலாவை எடுக்கிறது இல்லை ஏன்னா ஈ கிவ்ஸ் அஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரியான கேம் தான் இப்போ நிறைய இருக்கு ரீசெண்டா. லைக் அதாவது ஃபார்ம்லயே இல்லாத மாதிரி இருக்கு, ஆனாலும் மேட்சுக்கு மேட்ச் கோல் வந்துகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் 4-5 கேம்ஸா வந்துட்டு சொல்ல போனா இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட். சாலா வந்து we know what is best is. கடைசியா நம்ம அவனை பெஸ்ட்ல பார்த்தது இந்த கேம் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் கேம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை பெஸ்ட்ல நம்ம பார்க்கவே இல்லை, which is very very surprising for a season that he is having. எப்ப அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போட்டானோ கடைசியில பாரபட்சம் பார்க்காம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வேலையை பார்க்கதான் இருக்குது. பூரா பயிலும் சொன்னாங்க இந்த அம்மா துண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மேல சிக்கன் நம்பிக்கையை கொண்டு சாலா மேல வீடான்னு. நானும் வச்சேன், வெச்சனால இப்ப பாரு என்ன நிலைமை ஆகி போச்சுன்னு தெரியல. 5 மேட்ச் ஆச்சு, டாட்னம் கேம்ல ஒன்னும் பண்ண முடியல, யுனைடெட் கேம்லயும் ஒன்னும் பண்ணல பெனல்டி கோலை தவிர. அப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்லயும் ஒன்னும் இல்ல. அப்புறம் வீக்கெண்ட் பிரீமியர் லீக் யார ஆடணும், வீக்கெண்ட் இவங்க பிரென்ட்ஃபோர்ட், அதுலயும் பெருசா ஒண்ணும் கிடையாது. கரெக்டா? இப்ப வந்து இந்த கேம்ல கோல், பட் மத்தபடி சான்ஸ் அவனைத்தான் வந்து ஃபோக்கல் பாயிண்டா வச்சு நாங்க சான்ஸ் கொண்டே கொடுக்குறோம். அவன் ஈஸியா ஹேட்ரிக் போட்டுருக்கணும் இந்த கேம்ல. அந்த அளவுக்கு சான்ஸ் மிஸ். இல்ல நான் ஒன்னு கேட்கட்டுமா? அதாவது ஏர்லி சீசன்ல வந்து பயங்கரமான ஃபார்ம், பயங்கரமான கோல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஒரு இது என்ன இல்லைன்னா ரொட்டேஷன் இல்லை. ஏன்னா கியேசா அவ்வளோ ஃபிட்டா இல்லை, அதெல்லாம் கியேசா பத்தி அப்புறம் பேசுறேன், பட் அவ்வளோ ஃபிட்டா இல்லை அது இதுன்னு சொல்லி. அது வந்து இப்போ மிட் சீசன்ல இஸ் இட் ஸ்டார்டிங் டு அஃபெக்ட் சாலாவை. அதாவது வந்து அந்த இனிஷியல் பீரியட்ல ரெஸ்ட் இல்லாதது இப்போ வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் டு அஃபெக்ட்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் இப்போ கியேசா வந்து எஸ் கம் பேக் லைனப்ல எல்லாமும் வரான், பட் தட்ஸ் டிஃபரெண்ட். பட் இது வரைக்கும் இப்போ அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்குறேன். இல்ல பிரச்சனை என்ன நீங்க சொல்றீங்கன்னா இப்போ அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா இப்போவாச்சும் அவனை உட்கார வைக்கணும்ல, ஒரு 60-65 மினிட்ஸ்லாச்சும் வெளியே எடுக்கணும்ல. அதுவும் இல்ல, நேத்து ஃபுல் கேம், வீக்கெண்ட் ஸ்விட்ச் ஃபுல் கேம். ஏன் கியசா இருக்கான், கியசா வந்து லெஃப்ட் விங்கரா ஆடுறான், ஏன் சாலாக்கு பதிலா ஆட வைக்கலாம்ல? நீ ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் நீ காமிச்ச அத்தாரிட்டி இப்ப ஸ்லாட் எங்க? ஆமா இல்ல அதுதான் நேத்து எனக்கும் புரியல. அதாவது கியேசாவை கொண்டு வர ஓகே, நம்ம வந்து வாங்கினது எதுக்கு, சாலாக்கு பேக்கப்பு, ரைட் விங்ல சாலாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம், ரொட்டேஷன் எஃப்ஏ கப் அந்த கப் இந்த கப்லாம் ஆடுவான் அப்படின்னு கியேசா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து அவன் வந்து நாட் அப் டு பிரீமியர் லீக் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொன்னா ஓகே ஒத்துக்கிறேன். அது நிறைய பிளேயர்ஸ் இப்போ ஃபெபினியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன்லாம் ஆடல, ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அவன் மெதுவா ஆட ஆரம்பிச்சிட்டான், நல்லாவும் ஆடுறான். ஐ மீன் அகைன் அப்புறம் பேசுவோம் கியேசாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி, பட் நல்லாவும் ஆடுறான் இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா. ஏன் வந்து சாலாவை வந்து ஒரு அதான் 1-0 லீட்ல இருக்கும்போது உட்கார வச்சுட்டு கியேசாவை ஏன் ஆட விட முடியாது? லைக் கியேசா லுக் லைவ்லி வந்தப்புறம் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங் இன்டு கேம்ஸ். ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ரீ மேட்ச்ல சாலா ஸ்லாட் சொல்லியிருந்தாப்ல, இட் இஸ்
சி இஸ் இன் அ குட் மோமெண்ட். பட் அவன் ஏன் ஆடலைன்னா அதுக்கு நீங்க என்னைத்தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா அதுக்கு நான் பிகாஸ் ஹி இஸ் நாட் ரிப்ளேசிங் சம் ஒன் ஹூ கேன் பி ரீப்ளேஸ்ட். இட் இஸ் சாலா. அவனுக்கு முன்னாடி அந்த பொசிஷன்ல இருக்கிறது சாலா. அதனால தான் இஸ் நாட் கெட்டிங் ஆஸ் மச் கேம் டைம் ஆஸ் ஹி ஹேஸ் டு கெட். அதுக்கு காரணம் நான். அதுக்கு காரணம் அவரு கிடையாது. அவன் ஃபுல் ஃபிட்னஸோட ரெடியா ஃபைனலி இஸ் தேர். ஹி இஸ் கெட்டிங் ரெடி டு பிளே த 90 minutes. இப்போ கூடி சீக்கிரம் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் ஹிம் பிளே 90 minutes. பட் ஃபார் நவ் he cannot go past சாலா இப்போதைக்கு. அதான் அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி ப்ரீ மேட்ச் சொல்லியிருந்தாப்ல. இந்த கேம்ல he again got 20 minutes. I think வேற ஏதோ கேம்ல he got like 45 minutes. ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஐ திங்க் FA கப் கேமோ FA கப்பா இருக்கும். ஆமா, he got 45 minutes. இந்த கேம்ல he got 20 minutes and 20 minutesல he is looking very good. He is taking the ball, he is driving up to the box, he is taking, I think இந்த கேம்ல he took 2 shots. ஆமா, இல்ல he looked very hungry இந்த கேம்ல. அதாவது வந்து ஷாட் எடுக்கணும், நம்ம வந்து we have to make an impactங்கற அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கேஸால. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்துட்டு டு பி ஆனஸ்ட் சாலா ஹேஸ் டு பி ரெஸ்டட். அது சான் ஸ்லாட் நம்ம ஸ்லாட்ல பாராட்டணும் கரெக்டா. ஓ வெளியே எடுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எடுக்கும்போது why can't you do that for சாலா ஆல்சோ? இப்போ ஏன் இப்போ டக்குன்னு சாலா has become the guy that you can't replace? அது எப்படி நடந்துச்சு டக்குன்னு இல்லைங்க. லைக் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்லாட்டோட பாயிண்ட்டும் எனக்கு புரியுது. லைக் நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம் ஒரு 2 minutes பேக். இந்த மாதிரி வந்து எஸ் பேட் கேம்ஸ், அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா 2 கோல் 1 கோல் மேட்சுக்கு மேட்ச் நடக்குது. ஸோ அதனாலேயே வந்து பிகம்ஸ் இர்ரீப்ளேசபிள் இல்லை. ஏன்னா சாலா இருந்தா ஃபீல்டில் ஆல்வேஸ் தெர் இஸ் அ கோல் த்ரெட்னு அப்போனண்ட்டுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். சாலா ஃபியர் ஃபேக்டர் வந்து இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆப்போனன்ட்ஸ் வந்து அவன் பிச்சில் இருக்கானே ஐயோ இவன் வேற என்ன போலியா அப்படிங்கிற கேட்பாங்க. மேபி 2-0 லீடு போயிருந்தா கீது மேபி he would have taken him off earlier. இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இட் வாஸ் 1-0 and Salah missed so many chances in the game. He should have easily had a hat trick. And மேன் ஆஃப் த மேட்ச் சாலா தான் கொடுத்தாங்க நேத்து. பட் ஐ ஹோப் தட் he is hungry. சாலா பத்தி நம்ம ஹங்கிரியை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. We know that he'll be hungry. But I just hope that he finishes his chances that he gets going forward. ஏன்னா இனிமேல் இருக்கிற கேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த டயர்ட்னஸ் ஃபெட்டிக் எல்லாம் கிக்கின் ஆகும். இப்போ ஜனவரி முடிய போகுது. இந்த February March April May, இந்த ஒரு February March April மேல கூட ஒரு 3 weeks தான் இருக்கு. அந்த 3 months தான் வந்து மோஸ்ட் க்ரூஷியல் டைம் வேர் த சீசன்ஸ் ஃபெட்டிக் வில் கிக் இன். ஆமா, இல்ல மே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் செமி நடக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது நடக்கும். ஸோ அவ்வளோ தூரம் போனோம்னா we are looking at almost என்ன ஒரு 4 months ஆஃப் எவ்ரி வீக் ஹேவிங் 2 or 3 கேம்ஸ். ஏன்னா FA கப் இருக்கும், கேரபா கப் இப்போ February end வரைக்கும் இருக்கும், பிரீமியர் லீக் வேற. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது we need him to be on top form பேசிக்கா. அதாவது மேட்சுக்கு மேட்ச் கோல் வருது ஓகே, பட் அட் சம் பாயிண்ட் அந்த கோல் வராம இருந்துச்சுன்னா that becomes a bigger problem. ஏன்னா இப்ப கேம்ஸ் லைக் இப்ஸ்விச் பத்தி அப்புறம் வருவோம். இஃப் he is really serious about going for the 20 goal 20 assists, இந்த கேம் அகைன்ஸ்ட் இப்ஸ்விச் எல்லாம் யூஸ் பண்ணும். சிட்டி 6 கோல் போட்டாங்க. ஆமா. So in the game lala he has to be clinical, he has to take those chances and he has to get it if he wants to start bad. இல்ல இந்த அது 20 goal 20 assists மார்க் வந்து ஐ திங்க் he is aiming for that. அதுல டவுட்டே இல்ல. அண்ட் அதுக்கு எய்ம் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி நேத்து மேட்ச்ல கூட வந்து he should have passed ஒரு 4-5 வாட்டி. ஒரு லைக் அதாவது ஓகே he has an eye for goal, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதனால தான் சீசனுக்கு சீசன் 30 கோல் வருது இல்லைன்னு சொல்ல. பட் அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் அது அந்த he gets caught upன்னு எனக்கு அதாவது லைக் மேட்ச் சரியா போகல, 1 கோல் தான் போட்டிருக்கோம். ஐ ஃபீல் லைக் he feels ஓகே இந்த மேட்ச்ல நான் 3 கோல் போட்டிருக்கணும், இது வரைக்கும் 1 தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்லேயே வந்து அவன் பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஷாட் எடுக்கிறான். நம்ம வந்து டு மேக் அப் ஃபார் தட். அப்படிதான் எனக்கு தோணுது லுக்கிங் ஃப்ரம் அவுட் சைடு. பட் ஸ்லாட் பத்தி ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணோம் லைக் we have to criticize him and பாராட்டணும். ஸோ நான் வந்து இந்த கேம்ல ஐ வாண்ட் டு சே இந்த மாதிரி வந்து we have adapted well திரும்ப டு opponents. பார்ட் ஆஃப் இட் வந்து லில் வந்து they came to play. அந்த லோ பிளாக்லாம் அவ்வளோ ஆடல. ஸோ இல்ல ஐ திங்க் ப்ரீ மேட்ச்லயே ஸ்லாட் சொல்லியிருந்தாப்ல how do you expect the game to be ன்னு கேட்கும்போது நல்ல ஹை இன்டென்ஸா பிகாஸ் ஐ நோ தட் லில் வில் கம் ஹியர் டு பிளே குட் ஃபுட்பால், தே வில் கம் டு பி ஆன் தி ஆஃபென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து லில்லோட ஐ லைனு ஆஃபே லைன்ல இருக்கு. ஆமா, என்னடா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் நமக்கு டெய்லர் மேடு. we will always adapt, we will pull them in. நேத்தெல்லாம் சில டைம்ல வந்து எனக்கு கடுப்பாச்சு. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வை.
எதுக்குடா இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, இவனுங்க வந்து உள்ளிழுக்க பாக்குறானுங்க வேண்டைக்கும் சரி குவான்சாவும் சரி. they held on to the ball a lot more than they usually do. ஆமா ஆமா. ஏன்னா உள்ள வா எங்க ஆஃபுக்குள்ள வான்னு ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ஆலிசன் நடுவுல நிக்கிறான். எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி 2 பாக்ஸ்ல இருந்து வேண்டைக்கு குவான்சா நிக்கிறானுங்க. டேய் கொஞ்சம் முன்னாடி போங்கடான்னா நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறானுங்க. ஆமா ஆமா. and it was a very good plan to release it to Salah directly. ஆமா, இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோல்ல அவங்களுக்கு டெம்ப்ளேட் வந்துருச்சு. அந்த கர்டிஸோட பாஸ்ல வந்து லைக் இட் லிட்டரலி அது ஹை லைன் தான். அவங்க ஹையா இருந்தாங்க, சாலா ஜஸ்ட் வாஸ் ஃபாஸ்டர், அவ்வளவுதான். அதுலயே அவங்களுக்கு டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நம்ம டீப்பா இருந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி ஆலிசன், வான் டைக், குவான்சா அந்த டி பாக்ஸ் லைன்ல நின்று பில்டப் பண்ணி இவங்க வெளில வந்தாங்கனாக்கா அவங்க டிஃபென்ஸும் அவங்க கூட வெளில வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில் பிளே அப்படின்னு. தட் வாஸ் அ குட் பிளான், அதுல இல்ல டவுட்டே இல்லை. அண்ட் தட் கம்ஸ் டவுன் டு கோச்சிங், அதுவும் நம்ம சொல்லணும். இட் கம்ஸ் டவுன் டு பிளானிங் ஃபார் த கேம். அது ஒன்று. பட் இது 1-0 லீட்ல இருந்தோம். ஸோ நம்ம அஜெண்டாவில் எழுதியிருக்கோம் நாட் ஃபினிஷிங் ஆஃப் கேம்ஸ் அஸ் யூஷுவல். ஸோ பார்ட் ஆஃப் இட் வந்து நம்ம சாலாவோட சான்சஸ் பற்றியும் பேசணும். பட் இட் டைஸ் டவுன் இன் டு த பிகர் பிக்சர். நம்ம வந்து வி ஆர் நாட் ஃபினிஷிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு டேக் கேர் சான்சஸ் அவ்வளோதான். பட் yeah, I mean the obvious is நீங்க சொன்ன மாதிரி take the chances that we get இல்ல. இன்னொன்னு, at least be confident when you have the ball that you are not going to lose it. அதுவும் நம்ம டிப் இல்ல. ஓகே, நீ வந்து கோல் போட ட்ரை பண்ற, you are going to take your own patient time. ஓகே, நான் we stand by you, you don't have to rush to score another goal, that's fine. ஆனா இப்போ அவங்க விட்ட கோல் பாத்தீங்கன்னா, திருப்பி நம்ம விட்ட கோல், அந்த கோல் இந்த சீசன் ஒரு 5 வாட்டி விட்டுருக்கோம். ஒருத்தர் ட்வீட் பண்ணிருந்தான், இதே கோல்லாம் நான் இந்த சீசன் ஒரு 5 வாட்டி பார்த்துட்டேன்டா. அதே ரைட் சைட்ல பால் போகுது, அதே கிராஸ் உள்ள வரும், ஒருத்தன் ஷாட் எடுப்பான், கேவலமா கிளியர் பண்றதுக்கு பதிலா சும்மா பிளாக் பண்ணி இன்னொருத்தவனுக்கு அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு கொடுப்பீங்க, அவன் கோல் போடுவான். டேய், இது இந்த சீசன் எத்தனை வாட்டி நம்ம திருப்பி இது பாக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அந்த பிளாக் கூட நான் தப்பு சொல்ல மாட்டேங்க, ஏன்னா அது வந்து அன்அவாய்டபிள். அதாவது அது ஓகே. பட் அந்த ரைட் சைடில் பால் போய் அந்த கட் பேக் அது எப்போ லைக் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 4-5 வாட்டி நடக்கும். அண்ட் எவ்ரி ஃபியூ வீக்ஸ் வி கன்சீட், நீங்க சொன்ன மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதுல வந்து லைக் அது எப்படி அது வந்து ஐ திங்க் டீம்ஸ் கம் வித் அ பிளானுங்க. ட்ரெண்டோட சைடை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம யுனைடெட் கேம்லயே பார்த்தோம், அந்த டியோகோ டாலோ வந்து பிரைம் ரொபர்ட்டோ கார்லோஸ் மாதிரி ஆடினா அந்த கேம்ல ட்ரெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா. ஸோ லைக் டீம்ஸ் கம் வித் அ பிளான். அதாவது நம்ம வந்து ட்ரெண்டோட சைடை வந்து டார்கெட் பண்ணுவோம். அவனை நோக்கி ஓடினா அவன் வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் விடுவான், ஒரு கட் பேக் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல ஐ திங்க் நேத்து வந்து ஈவன் ட்ரெண்ட் வந்ததே லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் தான். பிராட்லியும் அதே மாதிரி விடுறாங்கறதா வந்து இட் இஸ் a worrying thing. இல்ல அதுதான். பட் ஜஸ்ட் ஸ்டாப் தி கிராஸ் சொன்னேன். பட் அந்த ரைட் ஹேண்ட் சைடு, ஏன்னா ரெண்டு ரைட் பேக்ஸ்மே வந்து they seem to have very similar weaknesses. அதுக்கு தான் சொல்ல வரேன். they are not stopping the crosses. main thing football உனக்கு சொல்லி கொடுக்கறதே என்ன, டே தயவு செஞ்சு don't go for the என்ன சொல்றது, இந்த prevention is better than cureம்பாங்கல, கியூர்க்கே போகாதீங்கடா. நீங்க அங்கேயே கட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுக்குடா அங்க ஒருத்தன் ஷாட் எடுக்கிறதுக்கே இருக்க போறான். சரி, அட்லீஸ்ட் கிராஸ் வந்துருச்சுன்னா the obvious person in the box will be one player who is going to take the shot. அந்த மேன புடிங்களேண்டா, அந்த மேன விட்டுருவானுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இந்த டியாலோ விட்டாங்களே ராபர்ட்சன், சி நமக்கே தெரியுது இப்ப அந்த மேட்ச் திரும்பி நடந்துச்சா அதுவே. ஆமா, இது this obvious person that you have to block in the boxனா அதை பண்ண மாட்டானுங்க. வேடிக்கை பார்த்து லாஸ்ட் லைன்ல நின்று இருப்பானுங்க 2 பேர். எதுக்கு? ஆமா, இல்லை இவங்க வந்து ஒரு மாதிரி லைக் அந்த அதாவது எனக்கு எங்கே மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு தெரியல. அதாவது டிஃபெண்டர்ஸ் வந்து மிட்ஃபீல்டர்ஸ் பின்னாடி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை மிட்ஃபீல்டர்ஸ் வந்து டிஃபெண்டர்ஸ் இவனை கவர் பண்ணுவாங்க, நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் ரன்னர்ஸை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? அங்கே எங்கேயோ மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. ஏன்னா ஐ ஃபீல் லைக் வந்து டிஃபென்ஸ் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் மிட்ஃபீல்ட் டு ஹெல்ப், மிட்ஃபீல்ட் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் டிஃபென்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அவனை கவர் பண்ணுறது. ஸோ அங்கே தான் எங்கேயாவது மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட் பேக் எப்போதுமே வந்து ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கும். அந்த எவனுக்கு கட் பேக் போகுதோ எப்போதும் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கான். எக்ஸாக்ட்லி, பக்கத்துல நடுவுல இருக்கிற மாதிரியே இருக்கு எப்போதும். கரெக்ட். அது ஃப்ரீ கிராஸா உள்ள போகும், கண்டெஸ்ட் பண்ணாமே ஷாட் எடுப்பாங்க. ஆமா, நேத்தும் அப்படிதான் ஆச்சு. அந்த லீலோட ஈக்குவலைசருக்கு நேத்தும் அப்படிதான் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஷார்ட்டை பிளாக் பண்ணி ரீபவுண்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஜஸ்ட் லக்கி பவுன்ஸ், அது வேற ஒன்றும் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரதே வந்து ஒரு பெரிய வீக்னஸ் நம்ம கேம்ல. அண்ட் நிறைய டீம் அதை எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்றாங்க, அதுதான் வரியிங் சைனு. இது வேற யாரு, கியேசா பற்றி பேசணும்னு நினச்சேன். நல்ல கேமு,
சொன்ன மாதிரி 20 நிமிஷம் லெஃப்ட் விங்கில் வந்தான், ஒரு 2 ஷாட் எடுத்தான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்தாலும் ட்ரைனிங்கில் ஸ்லாட்டுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் இப்போ வந்து இஸ் லுக்கிங் மோர் அண்ட் மோர் லைக் ஓகே, அந்த சாலாக்கு வந்து இஸ் அ குட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பயங்கர லைக் நான் சொன்னேன், இது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இ லுக் வெரி ஹங்க்ரி. அதாவது வந்து நம்ம இந்த கேமில் வி ஹேவ் டு ப்ரூவ் அ பாயிண்ட்டுங்கிற மாதிரியே வந்தான், விச் ஐ ரியலி லைக். அந்த ஒரு பேஷனட்டாக வந்து ஆடி. அண்டு நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா இப்போ டியாஸ் இருக்கிற ஃபார்முக்கு அவன் கொஞ்சம் நல்லாவே ஆடினான் 20 நிமிஷத்துக்கு. நேத்து டியாஸ் படுமோசமாப்பா சாமி. ஆமா ஐயோ, போன கேம தான் அவனை திட்டினோம், இந்த கேமும் திட்ட வேண்டான்னு பாக்குறேன் நான். அப்பப்போ வந்து ஒரு 2 கோலை போட்டுறான், மத்தபடி அவுட்புட்டுங்கிறதே கிடையாது. நேத்து கிருகிருன்னு சுத்துறானே தவிர மேல தாண்டவே இல்லை. எதுக்குடா இப்படி சுத்துற அப்படிங்கிற மாதிரியே இருந்தது இந்த கேம் ஃபுல்லாவே. டிஎஸ்ஆ வந்த உடனே அவன் பண்ண 15 நிமிஷத்தோட கான்ட்ரிபியூஷன் இவன் 15 மேட்ச் கொடுத்தாலும் பண்ணுவானான்னு தெரியல. ஆமா ஆமா இல்லை அதான் இப்போ ஐ திங்க் அவன் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துலேயே ஒரு கிராஸ் ஒன்று போட்டான் சாலாக்கு டியாஸ். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இருந்துதான்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா 5 நிமிஷத்துல ஒரு கிராஸை போட்டா இன்னைக்கு பாரு வெறின்னு ஃபயர் விட்டேன் நான். அவ்வளவுதான், அந்த ஃபயர்ல தண்ணி அப்பவே ஊத்தி விட்டான். போது நான் ஒரு கிராஸ் போட்டதே இந்த மேட்சுக்கு போதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன். அநியாயமாப்பா, அவன்கிட்ட வந்து அவுட்புட்டும் இல்ல, டேக் ஆன் பண்ணி பீட் பண்ணி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸுக்கு போய் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அப்பப்போ ஏதோ சாலா ரிலீஸ் பண்ற பால்ல போய் ஹெட்டர் போட்டு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் எடுக்கிறான். சீசனுக்கே அந்த ஒரு 2 சான்ஸ் தான் எடுக்கிறான். அப்புறம் இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? ஆமா கரெக்ட். இட்ஸ் கெட்டிங் டு அ பாயிண்ட் வேரன் ஐ திங்க் கூடி சீக்கிரம் இவனை வாங்கினது ரைட் விங்குக்கா இருந்தாலும் வந்து கடைசியில் கியாஸ் தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டுட்டு டியாஸ் விற்க வேண்டியதுதான், அந்த நிலைமைக்கு போயிட மாட்டேங்குது. ஆமா ஆமா, இது இந்த நுண்ணியஸை வாங்கி கேக்போ சென்டர் ஃபார்வர்டா ஆட விட்ட கதை தான் அது. கரெக்ட், இதே நிலைமைக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. நேற்று கேக்போக்கு மச் நீடட் ரெஸ்ட், கியஸா மாதிரி நேற்று நம்ம மணிக்கூற மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் என்ன சொன்னோம், டேய் ஹார்வி எலியட் வேணும்டா, ஹார்வி எலியட் நம்பித்தாண்டா நம்ம டீம் இருக்கு, அது நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட்டோட இது புரியாதுடான்னு. நேத்து ஹார்வி எலியட் பியூட்டிஃபுல் கேம். நான் கோலை கூட விடுங்க, எத்தனை இடத்துல பாலை வாங்கி டக்குன்னு அங்க ஒரு பாஸ், டக்குன்னு இங்க ஒரு பாஸ், ட்ரிபிள் பண்ணி உள்ள போய் ஒருத்தர் ரிலீஸ் பண்றது. ஹார்வி எலியட் இஸ் த 10 that we need. ஆமா, ஆனா அவனுக்கு கன்சிஸ்டன்ட்டா அங்க கேம் கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா சோபோஸ்ல தான் பிரச்சனை இல்ல, சோபோஸ்ல பிரிங் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது லைக் இவன மாதிரி இந்த டக்குன்னு பாஸ் போட்டு அந்த டைப் கிடையாது. பட் சோபோஸ்ல மாதிரி பிரெஸ்ஸிங் வந்து ஹார்வி எலியட் எல்லாம் கிடையாது. ஆஃப் த பால் ஹார்ட் ஒர்க் வந்து சோபோஸ்ல அடிச்சுக்க முடியாது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் பிளேயர்ஸ் இந்த டீம்லயே. நேத்து ஆஃப் டைம்ல கிராவன்பர்ச் வெளியெடுத்து சோபோஸ்லை வெளியெடுத்து இட் வாஸ் நைஸ் டு கிவ் தீஸ் 2 people again chances. ஐ திங்க் அப்பதான் மெக்காலிஸ்டரையும் இவனையும் ஹார்வி எலியட் உள்ள கொண்டாருன்னு நினைக்கிறேன். And then McAllister played as a 6 for the entire second half அது. So it just shows. And Endo அப்பா 65th மினிட்லயே எண்டோ உள்ள, எனக்கு டேய் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ it just shows that we are able to use these options. இந்த ஜோட்டா பையா மட்டும் வந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரே மேட்ச் இப்ப அவுட் ஃபார் a few weeks. ஆமா, என்னடா நீ ஆன ஒரு மேட்ச்ல ஒரு கோல் போட்டதுக்கு இது ஒரு பிரச்சனையாடா. ஆமாம், இதுதான் ஆக்சுவலாக வந்து யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிரென்ஃபர்ட் கேமில், ஏதோ ஒரு சேனலில் நான் பார்த்தேன். அதாவது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க லிவர்பூல் வந்து தே ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து தே மே நாட் பி வேர்ல்டு கிளாஸ் பட் தே ஆர் ஸ்டில் வெரி குட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிவர்பூல்லேருந்து பெஞ்ச்லேருந்து யார் வந்தா அந்த பிரென்ஃபர்ட் கேமில், நுன்னியஸ், கியேசா, கர்டிஸ் ஜோன்ஸ், ஹார்வி எலியட், ஆண்டி ராபர்ட்சன். ஸோ வந்து லைக் they may not be world class. அதாவது வந்து எல்லாருமே வந்து all five of them வந்து பெஸ்ட் இன் their பொசிஷன்லாம் சொல்லவே முடியாது. பட் they are very good players and they can make an impact, including நுன்னியஸ். அந்த பிரென்ஃபர்ட் கேம்ல 2 கோல் அவன் தானே போட்டான். ஸோ எனக்கு அதாங்க வருத்தம். இந்த கேம் எனக்கு எவன் கோல் பண்ணாலும் தெரியல, எப்படியாச்சும் நுன்னியஸ்க்கு ஒரு அசிஸ்டோ ஒரு கோலோ வரணும் தான் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தொடர்ந்து 2 கேம் அவன் கோல் போடவே மாட்டேங்கிறான். இல்லை இப்ஸ்விச் வருது இல்லை, வரும். ஆலண்ட் போட்டான்ல, இவன் போடுவான் பாருங்க ஒரு 4 கோல். எனக்கு அதுதான், நுன்னியஸுக்கு எப்படியோ ஒரு கோல் போட வச்சிருக்கடா, அப்பதான்டா கான்ஃபிடன்ஸ் அப்படியே இருக்கும் அப்படின்னா போடுறான் 2 கோல். இப்போ நியூ காசில் போட்டோன்னே நம்ம நினைச்சோம் அப்பா இங்கிருந்து கிக் ஆஃப் ஆக போறான் பாடுறா அப்படின்னு நினைச்சோம். அந்த 2 கோல் நியூ காசில் போட்டதுக்கு அப்புறம் அப்போ ஒன்றும் நடக்கல. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல போர்ன்மத் கூட ஒரு செம்ம ஃபினிஷ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அது போட்டதுக்கு அப்புறம் இப்போ பாடுறா நுன்னியஸ் அப்படின்னும். பட் அப்புறமும் ஒண்ணு வரல.
நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் வந்து லைக் ஐ டோன்ட் திங்க் அந்த கிக் ஆஃப்ங்கிற அந்த ஒரு இது வந்து ஐ திங்க் வி ஷுட் லீவ் இட் நுண்ணியஸுக்கு. ஐ திங்க் வந்து நம்ம வி ஹேவ் டு அக்ரி தட் இட் வாஸ் மணி பேட்லி ஸ்பெண்ட் ஆன் நுண்ணியஸ் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி அன் ஆவரேஜ் பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கர். ஒரு நாட் கிரேட் நாட் பேட் அவ்வளோதான். இல்லை அதாங்க மெயின் கொஸ்டின். இப்போ ஆவரேஜ் பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கருக்கு திருப்பி 70 மில்லியன் சம்மர்ல வந்துச்சுன்னா ஷுட் வி செல்? வித்துடலாம். பட் கண்டிப்பா. ஆனால் அந்த 70 மில்லியன் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். வி ஹாவ் டு கெட் சம்மன். ஏன்னா இப்போ பிரீமியர் லீக்லேயே ஹாட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் யாரு? ஈசாக். அவன் லெவலுக்கு எதாவது வாங்கணும். இல்லை வி ஹாவ் டு சி. இப்போ இந்த சீசன் வந்து இஃப் வி ஹட் சீன் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நிக்கலஸ் ஜாக்சனுக்கு ஆச்சு ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சீசன். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நுண்ணியஸ்க்கு இருந்தா சரி, ஓகே, நம்ம வி கேன் ஜஸ்டிஃபை கீப்பிங் ஹிம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு. ஐ ஹேவ் த சேம் ஒபினியன். வந்தா விக்கணும். சும்மா இந்த கேம்ல 2 கோல் போட்டாங்கிறதுக்காக எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகி ஆஹா பிரென்ஃபோர்டு கூட 90th மினிட்ல டிராக்கு பதிலா 3 பாயிண்ட் கிடைச்சது, அதனால அவனை வைப்போம். லைக் ஓகே, ஒரு சீசனுக்கு இஸ் ஸ்டில் அ டாப் லெவல் ஸ்ட்ரைக்கர், ஒரு பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கர் அவன். ஸோ ஹி வில் ஸ்டில் ஹேவ் தோஸ் கேம்ஸ். பட் ஆனால் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் ஈசாக் வந்து கேம் டு கேம் பண்றான். செல்சிக்கு அகேன்ஸ்டா ஆடினாலும் பண்றான், சவுத் ஆம்ப்டனுக்கு அகேன்ஸ்டா ஆடினாலும் பண்றான். இவன் வந்து எவன் கூட பண்ணுவான், எப்போ பண்ண மாட்டான், லைக் ஒன்னும் ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியே இல்ல. ஈசாக்னா தெரியும் கேரண்டிடா 3 கோல் அவன் 3 கேம்ல 2 கோல் போடுவாங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கு ஓரளவு. கரெக்ட். எனக்கு அதாங்க பிரச்சனை. இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க கௌதம் வந்து எஃப்எஸ்ஜி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு. நான் பாரு இனிமேல் பாருங்க, இவரு ஜேம்ஸ் பியர்ஸ் போட்டார், லிவர்பூல் ஆர் கியரிங் அப் ஃபார் அ பயங்கரமான சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஜி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார். நான் நினைச்சேன் ஸ்டெப் 1 செக் மார்க் கம்ப்ளீட். என்னன்னு பார்த்தா இதேதான் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் விண்டோ முன்னாடி வந்துரு கரெக்டா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் விண்டோ பாருங்கடா ரெடி ஆயிட்டானுங்க அப்படின்னு வரும். ஸ்டெப் 1 கம்ப்ளீட். ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க எஃப்எஸ்சி எப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, நான் எதனால வந்து எஃப்எஸ்சியை சப்போர்ட் பண்றேன். இது வந்து அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து த வில்லிங்னஸ் டு ஸ்பெண்ட் அண்ட் ஆர் வி ஸ்பெண்டிங் ஃபார் த ரைட் பிளேயர். ஓகேவா? இப்போ வந்து எப்போ வந்து எஃப்எஸ்சியை திட்டலாம்னா, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா திட்டலாம் எஃப்எஸ்சி, அவனுக்கு அகேன்ஸ்டா சொல்லலாம், டேய் நீ ஒரு கிளப்புக்கு ஓனரா இருக்க, ஏன்டா நீ பணம் கொடுக்க மாட்டேங்கிறன்னு. நீங்க ஒரு கேஸா எடுத்து பாருங்க. ஜுபிமெண்டி பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான், அவன் தான் வேணான்னா. கைசேடோவும் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான், அவன் தான் செல்சி போகணும்னு சொன்னான். இல்லைங்க சரி, நம்ம இப்படி கேட்போம், கைசேடோவுக்கு எப்ப பணம் கொடுக்க ரெடியா இருந்தோம்? கடைசி நிமிஷத்துல உள்ள போயிட்டு. ஆமா, இத்தனை நாளா வந்து இப்படி ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த சீசன் எண்ட் ஆகும் போதே வி நியூ ஃபெபினியோவா இருக்கட்டும், ஹெண்டர்சனா இருக்கட்டும், மெல்னரா இருக்கட்டும், வி ஹேவ் டு மூவ் தெம் ஆன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்மர்ல நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சும் why wasn't the negotiation started in January? இல்ல அதுதான் நான் சொல்றேன், பணம் கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. நான் வந்து எங்க பாயிண்ட் பண்ணுன்னா, நம்ம ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து சீசன் டு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் ரெண்டோ எடுப்போம். கைசேடவை தவிர வேற யாருமே இல்லையா? ஜுபிமெண்டி தவிர வேற யாருமே இல்லையா? அதாவது தே ஐடென்டிஃபை ஒன் பிளேயர் ஒரு ஒன் பிளேயர் 2 பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னாக்கா ஆஸ் எ நெகோஷியேட்டிங் கிளப், இப்போ பிரைட்டனா இருக்கட்டும், எந்த டீமா இருக்கட்டும், ஒரு அசோசியேட்டடா இருக்கட்டும், அவங்களுக்கும் தெரியும் இவன் வேற யாருக்கும் தே ஆர் நாட் லிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டலாண்டால எடர்சன் இருந்தான், அவனோட லிங்க் வந்துச்சு, வந்து ஒரு 2 வாரத்துல காண போயிடுச்சு. 2 வாரத்துல இல்ல 2 மினிட்ஸோட பியர்ஸ் வந்துருவாரு. நோ 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 யா லிவர்பூல் ஆர் நாட் லுக்கிங் அப்படி. டேய் அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பிரகாசமே இருக்காதாடா? எப்பறா 2 நிமிஷம் நிம்மதியா விடுறியாடா? 2 நிமிஷத்துல வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறியாடா அப்படின்னு. ஆமா இல்ல சி ஐ அப்ரிஷியேட் இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொஃபைல் இருக்கிற பிளேயர் இருந்தா இட் வில் பி கிரேட்னு சொல்லிட்டு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அட் த சேம் டைம் ஐ ஃபீல் லைக் நம்ம ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் தெம்செல்ஸ். அதாவது வந்து இவன் தான் வேணும், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு, விச் இஸ் ரியலி அன்ஃபேர். ஏன்னா இப்போ பிளேயர்ஸ் லைக் கைசேடோ, பிளேயர்ஸ் லைக் ஜுபிமெண்டிக்கெல்லாம் வந்து ஒரு டாப் கிளப்ஸ் எல்லாருமே இருப்பானுங்க. தே வில் ஆல் பி லுக்கிங் ஃபார் தெம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஃபியூ ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது இல்லைங்க, அதாவது சாலா வாசன்ட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். டெக்னிக்கலி இட் ஷுட் ஹவ் பீன் ஜூலியன் பிராண்ட். அந்த ஜூலியன் பிராண்ட் எங்க இருக்கானே தெரியல. பட் வி காட் இன் சாலா. ஐ ஜஸ்ட் ஃபீல் நம்ம வந்து இப்போ உங்களை கைசரா பத்தி கிரிட்டிசைஸ் பண்றோம்ல. ஸோ ஹார்க் ஷ்மாட்கே பிகேம் த டைரக்டர், ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஃபார் லாஸ்ட் சம்மர் அண்ட் திஸ் வின்டர். கரெக்டா?
அப்போ ஜூலியன் வார்ட் எங்க போயிருந்தான்? லைக் இது எந்த இயர்? 2025 ஜனவரி, 2025-24 மார்ச்ல ஆல் தீஸ் நியூ பீப்புள் கேம் இன். ஆமா ஆமா எட்வர்ட்ஸ் வந்தா எல்லாம் வந்து ஓகேவா. ஸோ 2024 ஜனவரிக்கு ஸ்மார்ட் கே இருந்தான். 2023 சம்மருக்கு ஸ்மார்ட் கே இருந்தான். ஆமா. ஜூலியன் வார்ட் 2022 விண்டர்ல தான் கிளம்புறேன்னு சொன்னாப்லையா? இல்ல லூயிஸ் டியாஸ் எப்போ வாங்கினோ அது வந்து ஜூலியன் வார்டோட டீல். பட் அப்போ மைக்கேல் எட்வர்ட்ஸ் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன் சீசன் ஜூலியன் வார்ட் இருந்தான். எனக்கு அதான் தெரியல. இப்போ நம்ம கைசரோ டீலை பத்தி எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட் வேணும். were we in the middle of நான் வந்து between? அதெல்லாம் கூட நான் இது பண்ணலைங்க. நான் யார் டேரக்டரா இருக்கட்டும், லைக் ஐம் நாட், இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. யார வேணாலும் இருக்கட்டும், நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆபரேஷன் இல்ல நான் அங்கதான் வரேன். நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டரே இல்லைன்னா who will do all of this ன்னு கேட்கிறேன். இல்ல அட் எவ்ரி பாயிண்ட் வி ஹவ் ஹேட் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல. எப்போதுமே மேபி ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் 2-3 வீக்ஸ் தான் இருந்திருக்கும். அட் ஆல் பாயிண்ட்ஸ் வி ஹவ் ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஜூலியன் வார்டும் கிளம்புறேன்னு ஆகி போச்சு, அடுத்து வர போறோம் எவன் என்ன பண்ண என்னடா அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம அந்த டிஎம் ஸ்கவுட்டே பண்ணாம விட்டோமா. ஏன்னா ஓகே வி நியூ வி வாண்டட் ஷோபஸ்லை, வி வெண்ட் அண்ட் காட் ஷோபஸ்லை, வி டிட் தி டிங் ஃபார் மெக்காலிஸ்டர் அந்த ஜனவரியிலே பண்ணிட்டோம் பிகாஸ் வி நியூ வி வாண்டட் மெக்காலிஸ்டர். ஆமா ஆமா அதே நம்ம பண்ணிட்டோம். அப்போ தி ஒன்லி பொசிஷன் ப்ராப்ளமேட்டிக் பொசிஷன் வாஸ் த டிஎம் வேர் வி டிடன்ட் ஸ்கவுட் ப்ராப்பர்லி. ஆமா. கடைசியில போய் தான் ஐயோ கைசல தவிர யாருமே சொல்லி போய் காசு கொடுத்தோம். ஆமா இல்ல அதுதான் இல்ல. ஸோ அதுதான் எதுக்கு இதுக்கு வரேன்னா, எஃப்எஸ்ஜி வந்து தே ஹவ் பின் ரெடி டு பே மணி ஃபார் த பிளேயர் தட் வி வாண்ட். மெக்காலிஸ்டரா இருக்கட்டும், சோபோஸ்லா இருக்கட்டும், ஈவன் ரீசெண்ட் டைத்துல நான் ஆலிசன் வேண்டேக்கு விட்டுருங்க, ரீசெண்ட் டைத்துலேயே நான் சொல்றேன். என்னோட ப்ராப்ளம் இஸ் வித் ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட். அதாவது ஏன்னா இவங்க வந்து ஒரு பிளேயர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேயர் கிடைக்கலன்னா நம்ம நிறைய ஃபேன்ஸுக்கு என்ன தோணுது, எஃப்எஸ்ஜி வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் பயங்கரமா, அதனால வந்து வி ஆர் நாட் கெட்டிங் பிளே. அதாவது வந்து என்னோட லைக் இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம், ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்க, எஃப்எஸ்ஜி வந்து தே ஹவ் பின் வில்லிங் டு ஸ்பெண்ட். அது வந்து எனக்கு அதனால தான் அவங்க மேலே எனக்கு அவ்வளோ கோவம் இல்லை. எனக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் மேலே மோர் கோவம். ஏன்னா வந்து இவங்க ஒரு பிளேயரை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பர் விண்டோ, அவன் கிடைக்கலன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஒன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சைனிங் இல்லைன்னா he is not the right fit. அவ்வளவுதான். ஆமாம். லிவர்பூல் ஆர் சர்ச்சிங் ஃபார் எனி அதர் பிளேயர் பட் he is not the right fit. வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்று சிம்பிளா நான் கேட்குறேன். நானும் சரி நீங்களும் சரி எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, உங்களுக்கு கடுப்பா இல்லையா ப்ரோ அப்படின்னு. நான் ஒரே வார்த்தையில் கேட்குறேன், நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுவும் சரி, ஒரே நம்மளால என்ன பண்ண முடியும்? as simple as it is. மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் பண்ணா ப்ரொட்டஸ்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். எஃப்எஸ்ஜி டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் ஆன்லைன் ஃபேன்ஸ் and neither should any owner. நான் எஃப்எஸ்ஜி மட்டும் சொல்ல, neither should any owner. ஆன்லைன் ஃபேன்ஸ்ல பல பேருக்கு இருக்கணுங்களா, உடனே கௌதம் ப்ரோ நீங்களுக்கு இருக்குன்னு சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நானே வச்சுக்கேன்னா அதையும் நம்மளே சொல்லிடணும். ஏன்னா இந்த நிமிஷத்தை எடுத்து போட்டு அப்ப நீங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. நானும் ஆன்லைன் ஃபேன் அதான் சொல்றேன். மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நீ ஒரு ஓனர், உங்க ஸ்டேடியம் எல்லா கேமுக்கும் ஃபில் அப் ஆகுதுன்னா why do you have to care? you are getting the money anyways. ஆனா ஃபுட்பால் பிச்சில் நல்லா இருக்கணும். அதுவும் அப்பதான் பிரைஸ் மணி வரும், அப்பதான் நிறைய டாப் பிளேயர்ஸ் வருவாங்க, முக்கியமா பிரைஸ் மணி வரும், அப்பதான் ரெவென்யூ வரும், அப்பதான் ப்ராஃபிட் வரும். ஆனா 10 விஷயங்கள்ல 8 விஷயம் கரெக்டா இருக்கு, 2 விஷயத்துக்காக நான் வந்து உனக்கு கேள்வி கேட்டேன் எனக்கு பண்ணி கொடுக்க மாட்டியான்னு வந்து ஏதோ ஒரு எம்ப்ளாயி ஓனரை கேட்டா அந்த ஓனர் என்னம்மா, டேய் வாய் முட்டு போ, 8 விஷயம் கரெக்டா இருக்கு, மீதி 2 விஷயத்தை ஒர்க் பண்ண வைக்கிறது உங்களுடைய வேலை அப்படின்ட்டு போயிடுவான். ஆமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. பட் அதுதான் இந்த கேமுக்கு திரும்ப வருவோம். ஃபைனலா 2 பேரோட முடிச்சுக்கலாம். கர்டிஸ் ஒரு அசிஸ்ட் இந்த கேம்ல, பட் இன்ஜரியோட போனா. நான் இப்போ லேட்டஸ்டா அப்டேட் தான் இருக்கான்னு பார்த்தா எதுவும் வரல. ஆமா. அண்ட் குவான்சா, இவங்க 2 பேர் பத்தி மட்டும், குவான்சா வந்து இந்த கேம் நல்லா ஆடினா, பட் லாங் டேர்ம்ல எனக்கு ஒன்றும் ஆனால் நம்பிக்கை எதுவும் வரல, அது ஆனஸ்டா சொல்லணும்னா. இல்லை அதாங்க, இந்த கேம் நல்லா ஆடினா லாங் டேர்ம்ல நம்ம என்ன சொல்லணும் நம்மளுக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு ரன் ஆஃப் ஒரு 5 கேம்ஸ் இந்த மாதிரி கொடுத்தானா, ஆமா அதுதான் ஒரு கன்சிஸ்டன்ட்டா கொடுத்தானா தென் அப்போ யோசிக்கலாம், மேபி ஃபோர்த் சாய்ஸா இருக்கலாம் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் ஒன் கேம் தட் ஹி வாஸ் சாலிட், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஹி வாஸ் சாலிட் திஸ் கேம்.
ஆனா ஒரு 5 கேம்ஸ் தொடர்ந்து நீ எப்படி பண்றன்னு பார்க்காம நம்மளால எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாது. தட் இஸ் சம்வேர் வேர் வி லேக் சென்டர் பேக்ஸ். வி நீட் ஒன் மோர் சென்டர் பேக். இல்லைங்க இந்த டிஃபென்ஸே வந்து இட் நீட்ஸ் ரீவாம்பிங். சென்டர் பேக் மட்டும் இல்ல, லெஃப்ட் பேக் வேணும், ரைட் பேக் வேணும். ட்ரெண்ட் போனா பட் நான் சொல்றேன். இந்த எபிசோட பத்தி ஒவ்வொருதாவே பேசுறோம்ல. ஐ எம் ரியலி கெட்டிங் டயர்ட் ஆஃப் தீஸ் 3 people ஆஃப் வை தே ஆர் நாட் ரெனியூவிங். அது அது அதை பத்தி நான் பேசலைங்க. நான் ட்ரெண்ட்னு இப்போ சும்மா இது சொன்னேன், பட் அதை பத்திலாம் பேச வேணாம். அது சம்மர் வரும்போது பாத்துக்கலாம். அது ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவும் டெசிஷன் வருமான்னு எனக்கு தெரியல. வந்ததுன்னா அப்போ பேசுவோம். பட் இப்போ அடுத்த கேம் இப்ஸ்விச், அதுதான் நம்ம இப்போ பிரீமியர் லீக்ல சாட்டர்டே. எனக்கு லீக் கப் குவார்டர் ஃபைனல் நடக்கும்போது இவங்களும் ஏதோ ஒரு கேம் ஆடுவாங்க போல. பட் இப்ஸ்விச் அதான் மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். ஸ்லாட்டோட ஃபர்ஸ்ட் கேம். அதாவது குவான்சா வந்து ஹாஃப் டைம்லேயே தூக்கிட்டு இஸ் நாட் வின்னிங் இஸ் டியூவல்ஸ்ன்னு சொல்லி அதாவது ரொம்ப ஓப்பனாக அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு டீம்லேயே இல்லாமல் குவான்சா இதெல்லாம் நடந்தது இந்த கேமுக்கு அப்புறம். பட் நியூலி ப்ரொமோட்டட் அந்த கேமில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம், செகண்ட் ஹாஃப் நல்லா ஆடினோம். கொனாட்டேவை கொண்டு வந்த அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவங்க 6-0 தோத்தாங்க மேன் சிட்டிட்ட. அண்ட் ஜென்ரலாக தேவ் நாட் பின் ஆன் குட் ஃபார்ம். என்ன இப்ஸ்விச் அதாவது, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அவங்க வந்து அந்த லியம் டெலாப் அவன் வந்து பயங்கரமான பிளேயருங்க. அவன் வெரி குட் சைனிங் சிட்டி அகாடமிலேருந்து. வெரி குட் சைனிங். 20 மில்லியன் நினைக்கிறாங்க அவனுக்கு. ஆமாம் இல்லை, வெரி குட் சைனிங், வெல் வர்த் த மணி. அதாவது அவங்களுக்கு அது பெரிய விஷயம், வெல் வர்த் த மணி லியம் டெலாப். ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் இப்ஸ்விச் ரெலிகேட் ஆனாங்கன்னா ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் பிரீமியர் லீக் டீம் டேக்ஸ். கரெக்ட். ஐ திங்க் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க டெலாப் இந்த லைக் கிளாசிக் டால் சென்டர் ஃபார்வர்ட் அந்த மாதிரி. இப்போ ஈசாக் மாதிரி வந்து பேஸும் இருக்குங்க, வெறும் டால் மட்டும் இல்லை, அவன்கிட்ட பேசும். அதாவது எனக்கு கம்பேரிசன் ஆக்சுவலாக எனக்கு ஈசாக் தான் தெரிஞ்சான். லைக் ஒரு இஸ் a poor man's ஈசாக் மாதிரி. எக்ஸாக்ட்லி அதேதான். லைக் ஈசாக் தான் தெரிஞ்சான் ஆப்வியஸ்லி. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி சைட்ஸ்ட வந்துட்டு தே அகெயின் சேம் லைக் லில்லு தான். இப்ஸ்விச்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கேம்லேயே பார்த்தோம், லாங் பால் போடுவாங்க, தே வில் ட்ரை டு வின் த டியூவல், மிடில் ஆஃப் த பார்க்ல டியூவல் வின் பண்ணாங்கன்னா அந்த கவுண்டரில் போயிடலாம். சேம் லில் பண்ண அதே விஷயம். யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ நம்ம தான் பாலை வந்து அவ்வளோ நேரம் வச்சிருக்கோமே, ஒரே லாங் பால் நம்மள முடிச்சு போடுறாங்களே, அதுக்கு இவனுங்க ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்ல அந்த லாங் பாலை கட் அவுட் பண்றதுக்கு. நானும் சிம்பிளா பதில் சொன்னேன், அவ்வளோதான் பாஸ், நீங்களே ஸ்லாட் மாதிரி போயிடலாம், பாலை நம்ம தான் வச்சிருப்போம், எங்க போனாலும் நம்மள்ட்ட தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம், அதுல ஒண்ணுமே டவுட் கிடையாது. ஆனா நம்மள்ட்ட இருக்க அந்த பிரச்சனை அதுதான், ஒரே லாங் பால். அந்த லாங் பால்ல வந்துட்டு மொத்த மிட்ஃபீல்டு டிஃபென்ஸ் எல்லாம் வைப் அவுட் பண்ணி நேரா கோல்ல போய் பால் நிக்குது. அது எப்படி முடியுது? இல்லைங்க அதுதாங்க, லைக் இட்ஸ் சிம்பிள். நம்ம வந்து வி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம் பாலோட அட்டாக்கிங்ல. ஸோ அவங்க ஹாஃப்ல இருக்கும்போது டக்குன்னு ஒரு நம்ம டிஃபென்ஸே ஹாஃப் லைன் கிட்ட நிற்கும். வேண்டேக்கு கொனாட்டே எல்லாமே ஹாஃப் லைன் கிட்ட தான் நிற்பானுங்க. டக்குன்னு டெலாப் வந்து அவங்க சென்டர் பேக்ஸ் கூட, நம்ம சென்டர் பேக்ஸ் கூட ஒரு இன்லைன் ஆடினானா ஒரே ஒரு பால் தானே தேவை. எக்ஸாக்ட்லி. நம்ம விளையாடுறது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஃபுட்பால். ஆனா நம்ம அந்த ஹை ரிவார்டை வந்து நம்ம இன்னும் எடுக்க மாட்டேங்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஹை ரிவார்ட்ல ஒரு 3-0 லீடு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கே வந்தா கூட அவனுங்க பிளேயர்ஸோட மென்டாலிட்டி அந்தலே கீழே போயிடும். ஆட இந்த ஒரு கோலை போட்டா என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டும் ஆடியும் நம்ம என்ன 1-0 லீட்ல இருக்கோம்னு வைங்க, என்ன பிரயோஜனம்? அதுதான். ஸோ 1-0 இருக்கிற வரைக்கும் டீம்ஸ் வந்து இப்ஸ்விச் மாதிரி டீம்னா they will always feel like they have a chance. கரெக்ட். ஆமா, அண்ட் நமக்கு ஒரு ஹோம் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர பெண்டிங். யுனைடெட் கேம்ல ஒரு லாஸ், மறுபடியும் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே போய் வேற தோத்துட்டு வந்தோம், பிரென்ஃபோர்டு அவே ஆடி இருக்கோம், இன்னும் ஹோம்ல நம்ம போய் ஆடவும் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த யுனைடெட் கேமுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஹோம் கேம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நான் வந்து ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஆடுற அதே சமயம் ஆர்சனல் ஆர் பிளேயிங் அவே டு வுல்ஸ், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆர் பிளேயிங் அவே டு போர்ன்மத்னு நினைக்கிறேன். ஹோமோ அவேயோ போர்ன்மத், ஐ திங்க் ஹோம்னு நினைக்கிறேன் போர்ன்மத்துக்கு. எனிவேஸ் அந்த போர்ன்மத் வந்து அவே நியூகாஸ்டல் போய் ஜெயிச்சு வந்தானுங்க, which is not going to be an easy game for Nottingham Forest. And நம்ம கேம் முடிஞ்ச உடனே செல்சி ஆர் பிளேயிங் சிட்டி. ஸோ ஒரு சூப்பர் சான்ஸ் ஃபார் us to establish the lead, ஒரு நல்ல லீடு. மேபி ஆர்சனல் டிராப் பண்ணினா போர்ன்மத் ஹோம், இப்போதான் பார்த்தேன் போர்ன்மத் ஹோம். ஸோ அப்போ அதாவது ஆர்சனல் டிராப் பண்ணலினாலுமே அட்லீஸ்ட் அந்த செகண்ட் பிளேஸ்ல இருந்து அடுத்த வரவனுக்காச்சும் லீட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான நல்ல சான்ஸ் இது. நமக்கும் தேர்ட் பிளேஸுக்கு உண்டான லீட் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு.
ஏன்னா உல்ஸாவே இட் இஸ் a tricky fixture. சொல்ல முடியாது, குன்யா ஏதோ ஒன்று பாப் அப் பண்ணி ஏதோ ஒன்று பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா அந்த கேம்ல ஆர்சனலும் அவங்களுடைய பயங்கரமான பெஸ்ட்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தே உல்ஸ் ஹேவ் ஒரு ஸ்மால் சான்ஸ் டு டூ சம்திங், ஆல்தோ தே ஒன்ட் டூ அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பட் ஸ்டில் யூ நெவர் நோ, அவே கேம்ஸ்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அவே கேம்ஸ்ல என்னாலும் நடக்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a மேஜர் வீக் வேர் நம்ம வந்து வி ஆர் பிளேயிங் அ டீம் தட் இஸ் இன் ரெலிகேஷன் ஜோன், வேறஸ் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தேர் பிளேயிங் குட் டீம்ஸ். ஆர்சனல், நாட்டிங்ஹாம், செல்சி எல்லாருமே தேர் பிளேயிங் குட் டீம்ஸ். ஸோ அண்ட் செல்சி சிட்டி ஆடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க 2 பேர். ஸோ லைக் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேம். மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி லாங் பால்ஸ் அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க லியம் டெலாப் வந்து இஸ் வெரி குட் அட் ஹோல்டிங் அப் பிளே, இல்லை கோயிங் பியாண்ட். அவனுக்கு பேஸும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ அதனால ரெண்டுமே அவன் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் வேன் டைக் வில் ஹேவ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல். அதுதான் எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இந்த கேம் வந்து அந்த லாங் பால்ஸை வந்து கட் அவுட் பண்ணுறத விட அந்த லாங் பால் நம்ம வின் பண்ணியே ஆகணும். செகண்ட் பால் வந்து நம்ம பிளேட்டை போய் விழுகணும். அந்த ஹெட்டரோ செஸ்ட் டவுனோ வாட் எவர் யூ டூ, இட் ஹாஸ் டு கோ டு ஆர் பிளேயர். போலன்னா அவங்க காலில் போய் விழுந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் கவுண்டர் தான். ஆமாம், ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வில் பி அவுட் ஆஃப் பொசிஷன். லெஃப்ட் பேக் ரொம்ப ஹையா இருப்பாங்க, ரைட் பேக் ரொம்ப ஹையா இருப்பாங்க. வி வில் டெஃபினெட்லி கெட் காட் அவுட். ஆமாம் டெஃபினட்டாக 100%. அண்ட் ஆக்சுவலாக அவங்களோட இன்னொரு பிளேயர் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், லீஃப் டேவிஸ் லெஃப்ட் பேக். ரொம்ப லைக் ஹி ஹஸ் பீன் வெரி வெரி குட் இன் தி சீசன். போச்சுடா. ஐ திங்க் ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் பிளேயரா, லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக்கா? லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக் தான் லீஃப் டேவிஸ். விங் பேக் ஆடுவாங்க. ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக்னா நம்ம முடிஞ்சோம். சாலா கோஸ்டிங் ஒன்ஸ் அகைன் தான். எங்கேயோ படிச்சங்க அகைன்ஸ்ட் ஆல் லெஃப்ட் பேக்ஸ் தட் ஹேவ் ஹேட் a better right foot, சாலா has struggled. ஆமா, இட் மேக்ஸ் சென்ஸ் இல்ல. ஏன்னா அவன் கட்டின் பண்ற ஒரே அதை வந்து ரைட் ஃபுட் வச்சு அடிச்சிட்டு போயிடலாம் வெளியே. ஆமா, அதுதான் இட் மேக்ஸ் சென்ஸ் அந்த மாதிரி ஆடுறது. பட் இல்ல, இவன் லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் விங் பேக். பட் இவன் வந்து சாலா வந்து இதில் பி பிளேயிங், அவங்க பேக் ஃபைவ் ஆடுவாங்க இப்ஸ்விச். ஸோ சாலா வில் பி பிளேயிங் அகேன்ஸ்ட் சென்டர் பேக் அங்க மெயினா. ஆமா, ஸோ ஐ திங்க் அவன் பேரு கேமரன் பர்ஜஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தான் அங்கே யூஸ்வலாக ஆடுவான் லெஃப்ட் சென்டர் பேக்கா. பட் இல்லை, இந்த கேம் வந்து வி ஹாவ் டு டேக் அவர் சான்சஸ். இதில் வந்து சிட்டி வந்து 6 கோல் போட்டாங்க. ஃபோர்டன் 2, ஹாலண்ட் 1, கோவச்சிச் 1, டாக்கு 1, ஜேம்ஸ் மேக்கெட்டி 1. ஸோ வி ஹாவ் டு டேக் அவர் சான்சஸ் இந்த கேமில். எக்ஸாக்ட்லி. ஆமாம். பட் அதான் ஃபைனலாக ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லிடுங்க. என்ன ப்ரெடிக்ஷன் இப்ஸ்விச்சுக்கு? மனசில் தெம்பில்லை. ப்ரெடிக்ஷன் பண்ணுற அளவுக்குலாம் வந்து மனசில் உண்மையாக தெம்பில்லை. ஏதோ ஒரு நேரோவாக ஒரு 1-0 இல்லைன்னா ஒரு 2-0 அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன்ப்பா. ஸ்ட்ராங் ஹோம் பர்ஃபார்மன்ஸ் 5-0. சிட்டியே 6 போடும்போது நம்ம 5 போட மாட்டோமா? போடலாம். சாலா வந்து அந்த கிராஸ் பேரை அடிக்காம, பக்கத்துல இருக்கிற ஆயாட்ட அடிக்காம, சைடு நெட்டிங்ல அடிக்காம, பக்கத்துல அப்படியே ரேஸ் கார் மாதிரி ட்ரிஃப்ட் அடிக்கிற அப்படி அடிக்காம நேரா அடிச்சானா போடலாம். நான் என்ன வேண்டானா சொல்றேன். ஆனா பண்ண மாட்டேன் நிக்கிறானே அவன், நான் என்ன பண்ணட்டும்? ஆமா, இல்ல இந்த கேம் வந்து சாலா ஸ்டார்ட் பேட் கேம். சாலா ஹேட்ரிக், அப்புறம் பாக்கி 2 கோலுக்கு அவன் அசிஸ்ட். கியேசா 1, சோபோஸ்லை 1. வேற லெவல். பாப்போம் இதெல்லாம் நடந்தா சரி. ஆமா, பட் அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி 1750 சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி வந்தா நம்ம சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனலுக்கு ப்ரோக்ரஸ் ஆகும், இல்லைன்னா ஆக மாட்டோம். அப்படி. ஆமா, பட் அதுதாங்க இந்த எபிசோடுக்கு. வேற என்னப்பா, வேற எதுவும் இல்லைல்ல அஜெண்டால? வேற எதுவும் இல்லை, வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லிவர்பூல் மாதிரியே என் டீமும் ஜெயிக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க வேற ஐயோ ஏங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் அட் ட்ரோஃபிங்க அடுத்து. ஆமா, 3-5-2 சேஷ் இன்சாகி கமிங். ஆரிஜின் ஸ்டோரி இதுதான். இது ஆரிஜின் ஸ்டோரி இதுதான். ஐயோ, ஆர்னே சேஷ் போய் சேஷ் இன்சாகியா இப்போ. ஆமா, 3-5-2 இல்ல, அதனால தான். ரைட், எனிவே see you next time. இப்ஸ்விச் ரிவ்யூக்கு பாப்போம் அடுத்தது.